நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற கிளாக் ஷூ மியூசியம், அதாவது கட்டை செருப்பு மியூசியமில் எப்படி செருப்பு தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அவங்க 4 மெஷின் பயன்படுத்துகிறாங்க. ஒரு மரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதை 2வது மெஷினில் கொடுக்குறாங்க. அந்த மெஷின் வந்து இவங்க ஏற்கனவே கையால் செதுக்கி அளவு பார்த்து வச்சுருந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த புது கட்டையையும் வந்து ஒரு செருப்பு வடிவத்துக்கு கொண்டு வந்துடுது. இதை கொண்டு போயிட்டு அடுத்த மெஷினில் வைக்கிறாங்க அவங்க. அந்த 3வது மெஷின் வந்து ஓட்டை போடுது அந்த செருப்பில். அதே மாதிரி தான் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த ஒரு செருப்பை அளவாக காட்டி அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த புது கட்டையிலையும் ஓட்டை போட்டுடுறாங்க. இந்த ஓட்டை போடுற மெஷினுக்கு 2 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 2 செட்டிங்ஸில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி செருப்பை வந்து வேறு வேறு ஆங்கிளில் வச்சு கால் விடுறதுக்கு வசதியாக ஓட்டை போட்டுடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 2 பசங்க எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து புதுசாக சேர்ந்துருந்தாராம் வேலைக்கு அன்றைக்கி தான். அதனால் இன்னொருத்தர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்து டெமான்ஸ்ட்ரேஷனும் கொடுத்தாரு. இவர் தான் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தவர். ரொம்ப பெருமையாக கட்டுறாரு பார்த்திங்களா. அவங்க பாரம்பரியத்தை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்கன்றது தெரியுதா. இப்போ வந்து இந்த கட்டையை வெட்ட போகிறாங்க. இந்த எண்டை வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அப்படின்றதுனால இதை இன்னும் கையால் தான் செய்கிறாங்க. இந்த கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஓட்டை போடுறதுக்குலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வைப்பாங்களாம். அந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறதுனால தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப சுலபமாக செய்ய முடியுது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த கட்டையை வெட்டி முடித்த உடனே அவங்க வந்து இதை ஸ்மூத் ஆக்கி பெயிண்ட் பண்ணி விற்பனைக்கு வைக்க மாட்டாங்க. நடுவில் ஒரு 4 வாரம் காய வச்சுட்டு தான் அந்த அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இப்போ இதுதான் முதல் மெஷினு. இதுதான் வந்துட்டு அந்த கட்டையை அளவாக வெட்டும். அதுக்கப்புறமா ஷேப் பண்ணாங்க, ஓட்டை போட்டாங்க. இப்போது அந்த எட்ஜை வெட்டிட்டாங்க. இப்போ இந்த எட்ஜை வந்து கரெக்டாக வெட்டணும். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த செருப்பு. அதனால தான் வந்துட்டு இவர் வந்து அவனுக்கும் சொல்லி கொடுத்து எங்களுக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினார் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலாக இந்த கட்டை செருப்பு செய்கிறதுக்கு 4 மெஷின் யூஸ் பண்ணாங்க. ஒரு வெட்டுற மெஷினு, அடுத்து ஷேப் பண்ணுற மெஷினு, ஓட்டை போடுற மெஷினு, கடைசியாக ஸ்மூத் ஆக்குற மெஷினு. ஆனாலும் இந்த கட்டை இன்னமும் ஈரமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவர் ஊதினோடனே அந்த கட்டை ஈரத்துலேருந்து தண்ணி அவ்வளோ கொட்டுது. அதனால் வந்து இம்மீடியட்டாக இதை ஸ்மூத்தாக்கி பெயிண்ட் பண்ணி விற்க முடியாது. ஒரு 4 வாரம் வரைக்கும் அவங்க அதை காய வச்சுட்டு தான் ஸ்மூத் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்களாம். இப்போ இவர் செஞ்சுருக்கிற செருப்பு வந்து ஒரு 4 வயசு பையனுக்கான செருப்பாம். ஆனால் வந்துட்டு இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான செருப்பாம். இன்னமும் நெதர்லாண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இந்த செருப்பை வந்து கார்டனிங் அப்புறம் மற்ற விஷயத்துக்குள்ளும் யூஸ் பண்ணுறாங்களாம். ஆனால் முக்கியமாக இது ஒரு சுவனீர். யார் நெதர்லாண்ட்ஸ் போயிட்டு வந்தாலும் இது வச்சுருப்பாங்க.